ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி குட் விச் ட்ராமாவோட 6வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். டூஹியோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஃபோனை ஆன் பண்ணதுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அம்மா சன்னியை பார்த்துட்டு, நீ இப்போ நீ தனியாக வேலை பார்த்து உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ உன்னோட சிஸ்டரை வேற பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு, நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கு தெரியும்னு சன்னியை சொல்லுவோம். டூஹியோட கம்பெனியில் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவுக்காக அப்ளை பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. ஆமான்னு போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அத்தை கால் பண்ணவும் சொல்லுங்க அத்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ உன்னோட அத்தை கூட தங்கிட்டு இருக்கன்றத மறந்துட்டியா? எங்கே சுற்றிட்டு இருக்க? என்ன நேரம் ஆகுது? எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இதுக்காக உன்னோட அத்தை திடீர்னு கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க செனானில் இருக்காங்கன்னு தானே நான் நினச்சேன்னு அம்மா கேட்பாங்க. அவங்க இப்போ செனானில் இல்லைன்னு சொல்லவும் அம்மா ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன தெருவில் சுற்றுற வயசான பூனைன்னு தானே நினச்ச? நீ சாப்பாடு கொடுக்குறன்றதுக்காக நான் உங்ககிட்ட மியா மியாவுன்னு கத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இல்லத்த, நீங்கள் வீடு மாறுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுருவீங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியல. உங்களோட பொருள் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி நான் அடுக்கி வைக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. நேற்று முழுக்க நீ என்ன பண்ணன்றதை பற்றி முழுசாக என்கிட்ட சொல்லு. அன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வராதப்ப என்ன பண்ணன்னு ஒரு நிமிஷம் கூட விடாமல் சொல்லு. இல்லை ஒரு செகண்ட் கூட விடாமல் சொல்லுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா சன்னியே இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கதை முதல்ல நிறுத்துங்க. காலைல வரைக்கும் சன்கி ரொம்பவே அதிகமாக வேலை பார்த்துருக்கா. எனக்காக சூட் வாங்கி கொடுத்துருக்கா, எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்காக ஸ்கார்ஃப் கூட வாங்கி கொடுத்துருக்கா. உங்களோட மருமகளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவான். பாட்டி நீங்கள் கோவப்படாதீங்க, கோவப்பட்டீங்கன்னா உங்களோட முகத்துல சுருக்கம் விழுந்துரும். சுருக்கம் விழுந்ததுக்கு அப்புறம் உங்களோட அழகான முகம் நல்லா இருக்காதுன்னு பாப்பா சொல்லுவா. பாரு நீ கூட வா, இவங்க 2 பேரும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீ ரொம்பவே சந்தோஷமா இருப்பீன்னு அத்தை கேட்பாங்க. அத்தை நான் ஃபுட் ட்ரக்கோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டேன்னு, நீங்க ரொம்பவே கோவத்துல இருப்பீங்க, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் பெட்டரா பண்றேன், இந்த டோஃபுவை ட்ரை பண்ணி பாருங்க, கடையில செஞ்ச உடனே நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அத்தை அதெல்லாம் கண்டுக்காம சன்ஹியே சந்தேகத்தோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா ஆன்டியோட போன்ல 800 பசங்களோட நம்பர் சேவ் ஆகி இருக்கு, ஒருவேளை 1000 பேரை ரீச் பண்றதுதான் அவங்களோட கோலா இருக்குமோன்னு பாப்பா சொல்லுவா. அவ என்னை விட ரொம்பவே டிஃப்ரெண்டான பொண்ணு, ஏன்னா அவ அழகாவும் ஃபேமஸாவும் இருப்பா. டூஹி அவனை தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அதனால ஒவ்வொருத்தங்களுக்காக கால் பண்ணி நான் செக் பண்ண போறேன்னு சொல்லுவோம். அம்மா இந்த 800 பசங்களுக்கும் நீ கால் பண்ணினா கால் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அதுக்கு பதிலாக குரூப் மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பி விட்டினா உடனே வேலை முடிச்சிடும்னு பாப்பா சொல்லுவா. சரோங் நீ செம்ம ஐடியா கொடுத்துருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப போவாங்க. ஹலோ நான் சாட்டூகி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் கொடுக்குறேன், தயவு செய்து என்னை மீட் பண்ணுன்னு மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா ஹலோன்லாம் அனுப்பிட்டு இருக்காத, நீ ஒன்னும் அவங்கள்ட்ட நலம் விசாரிக்கிறதுக்காக மெசேஜ் அனுப்பலன்னு பாப்பா சொல்லுவா. அது ஒன்றும் இல்லடா செல்லம், அதுல ஒருத்தர் மட்டும் தானே பொறுக்கி பையன், மற்ற எல்லாரும் நல்லவங்கல்ல, நம்ம ரூடாலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா இது மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது, நீ நல்லவங்களா நடந்துக்கணும்ன்றதுக்காக அந்த ஒரு பொறுக்கி பையில விட்டுருவ போல இருக்கேன்னு பாப்பா சொல்லுவா. உனக்கு வேணும்ன்றத கொடுக்குறேன், என்னை மீட் பண்ணு, என்னோட வீட்டுக்கு வான்னு அனுப்பி விடுவாங்க. அவ்வளோதான்மா, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தை இது எல்லாத்தையுமே மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு சமத்தா போய்கிட்டு இருப்பா. சனியே 2 ஃபோன் வச்சிருக்கத பார்த்துட்டு, என்ன இவ 2 ஃபோன் வச்சிருக்கா, இவ்வளோ நாளா அவ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா போல இருக்கு, என்ன தைரியம் இருந்தா என்னையும் என்னோட பையனையும் இதே மாதிரிலாம் ட்ரீட் பண்ணியிருப்பா, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நீ உண்மையாக தான் சொல்றியா, உடனே நான் உன்னை பார்க்க வரேன்னு ஒருத்தன் மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பான். ஒருவேளை இவனா இருக்குமோன்னு பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. பாத்தியா ஒரு பையனை பார்க்க போறா, கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சன்ஹியை ஃபாலோ பண்ணலான்னு பார்ப்பாங்க. அவசர அவசரம் வருவோம், சன்ஹியோட அம்மா மேலே அடிச்சிருவாங்க. ஆமா காலங்காத்தால நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கும் இருக்கட்டும்ட்டு தான் நான் பார்க்கலான்ட்டு வந்தேன், இங்கே நீ இதுக்கப்புறமேட்டுக்கு தங்க போறேன்னு சொல்லிடாதன்னு சொல்லி பார்ப்பாங்க. இவங்களோட பொருள்லாம் இருக்கிறத பார்த்து செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கும். ஆமா நான் இப்போ ரொம்பவே பிஸியா இருக்கேன், அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அத்தை எஸ்கேப் ஆயிடுவாங்க. சன்ஹி டூஹியோட சுட்கேஸை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு புளியை விட ரொம்பவே வேகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பையனை பார்க்க போறதுக்காக இவ்வளோ ஆர்வமா ஓடிக்கிட்டு இருக்கா, சாப்பாடு கூட சாப்பிடாம இந்த அளவுக்கு இவளுக்கு எனர்ஜி இருக்குன்ட்டு ஃபாலோ பண்ணலான்ட்டு போவாங்க. சன்ஹியோட அம்மா பிடிச்சி இழுத்து, உபியான் உன்னால எப்படி இதே மாதிரிலாம் பண்ண முடியுது, என்னோட பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்க கூட தங்கலான்ட்டு வந்திருப்ப, உனக்கு கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லையான்னு கேட்பாங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணலன்னு சொல்லிட்டு சன்னியை போறதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணலான்ட்டு போவாங்க. உள்ள போறதுக்கு பே பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இவங்க பாட்டுக்கு ஏறி குதிச்சு போலான்ட்டு பார்ப்பாங்க. இந்த லேடி டிக்கெட் எடுக்காம போய்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸர் வாங்கன்னு அம்மா போட்டு கொடுத்துருவாங்க. மேம் நீங்க டிக்கெட் எடுக்காம ஃப்ரீயாலாம் போக முடியாதுன்னு ஆஃபீஸர் சொல்லுவாரு. அப்புறமா கட்டலான்ட்டு தான்ப்பா இருந்தேன், நான் அவசர அவசரம்னு போனேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னோட பையன் 1 ரூபா கூட சம்பாதிக்கல, ஆனா நான் அதை பத்தி அவங்கிட்ட எதுவுமே சொல்ல, ஏன்னா சன்னியோட புருஷன்றதால. நீயும் சன்னி சம்பாதிக்கிறதுல வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது, அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியலையா, ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி வாழலான்னு நீ நினைக்கிறியா, அவளோட இதையும் சுக்குநூறா நொறுங்கிறது உனக்கு பார்த்தா தெரியலையா, சன்னிக்காக நான் உன்னை இதோட விடுறேன், ஒழுங்கா வீடு மாறிடு, ஆனா நீ வீடு மாற மாட்டேன்னு சொன்னீன்னா நான் எப்படிப்பட்ட ஆளுன்றத உன்னை பார்க்க வைப்பேன், ஒழுங்கா வீடு மாறிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் என்னோட சம்மந்தின்றதை என்னால் நம்பவே முடியல, என்னோட காலு உடஞ்சிட்டு என்னோட சம்மந்தி என்னோட காலை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. முஜின் ரூம்ல இருந்து வெளில வந்தா வீடு முழுக்க குப்பையா
கிடக்கும், மொத்தமா அலங்கோலமா மாறி போயிருக்கும். என்கிட்ட வீட்டுல ஏதாவது திட்டு பைய வந்துட்டானா இல்ல 3வது உலக போர் ஆரம்பிச்சிருச்சா, ஒழுங்கா கிளீன் பண்ணுன்னு சொல்லுவாரு. கிளீன் பண்றதுக்கு யாரும் இல்ல, லேடிஸ் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டூஹி நைட் முழுக்க வீட்டுக்கு வரவே இல்ல. இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு வீட்டை குப்பையாக்க மட்டும்தான் தெரியும், கிளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஊஜினுக்கு செமையா கோவமாயிட்டு இருக்கும். ஸ்நாக்ஸை எடுத்து அவனோட மூஞ்சிலேயே அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. டேங் திரும்பி ஊஜின் மேல ஸ்நாக்ஸை தூக்கி அடிச்சுட்டு இருப்பான். ஊஜின் திரும்பி பார்க்கவும் தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருப்பான். காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் ஆன் பண்ணி யாருன்னு கேட்பாரு. இது டூஹியோட வீடு தானே, நான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன், கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லுவாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, கதவை என்னால திறக்க முடியாது, நீ எதுக்காக டூஹியை பார்க்க வந்தேன்னு கேட்பாரு. டூஹி தான் என்ன வர சொன்னா, நீங்க யாரு, டூஹியோட குடும்பத்துல உள்ளவங்களான்னு கேட்பான். நாங்க 2 பேரும் மொத்தமா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு ஊஜின்னு சொல்லுவாரு. ஸ்ட்ரேஞ்சர்னா நீங்க எதுக்காக அவங்களோட வீட்டுல இருக்கீங்க, யாருன்னே ஒழுங்கா வெளில வா, கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஊஜின் வெளில வந்ததும் அவரோட சட்டையை பிடிச்சு, எதுக்காக நீ டூஹியோட வீட்டுல இருந்து வெளில வர, அவதான் என்ன பார்க்கத்தாக வர சொன்னா, இப்ப அவ எங்க போனா, அவளை நீ வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியான்னு கேட்பான். ஊஜின் அவனோட கையை முறிச்சு விட்டுட்டு, அவ இப்ப வீட்டுல இல்ல, நைட்டு முழுக்க அவ வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லுவாரு. இதுக்கு நடுவுல ஜிம்பாடியா ஒருத்த வந்து, உன்னை இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, ஏர்போர்ட்ல பார்த்தானே அவன் தானே நீ, எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு கேட்பான். நீ டூஹியோட பர்சனல் ட்ரைனர் தானே, டூஹி என்ன வர சொன்னா, அதுக்காக தான் நான் வந்தேன், நீ எதுக்காக வந்தேன்னு கேட்பான். டூஹி ஒன்னு வர சொன்னாலா, என்னையும் தான் அவ வர சொன்னான்னு சொல்லிட்டு இருப்பான். டூஹி உன்கிட்ட என்ன சொன்னான்றது எனக்கு தெரியாது, உன்னோட நேரத்தை வீணாக்காம ஒழுங்கா போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பான். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுலடா, என்ன தைரியம் தான் நீ எனக்கு லெக்சர் கொடுப்ப, உன்னோட ஒய்ஃப் 2வது முறை பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ இங்க வந்திருக்கன்றது உன்னோட ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாச்சுன்னு ஊஜின்னு சொல்லுவாரு. டூஹி உன்னோட மெசேஜ் எனக்கு கிடைச்சது, என்ன நீ பாக்கணும்னு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஒருத்தன் சன்னியை பிடிச்சிருந்திருப்பான் இல்லையா டூஹின்னு நினைச்சு, அவனா இருக்குமோன்னு ஒவ்வொருத்தவங்களா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. டெலிவரி பாய் வந்து, இது டூஹியோட வீடு தானே மிஸ்டர் ஹான், இந்த ஃப்ளவரை அனுப்பி விட்டாருன்னு கொடுத்துட்டு போவான். உஜின் அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்ப்பாரு. டூஹி நீ எனக்கு அனுப்பின மெசேஜை பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், ஆனா இப்ப எனக்கு எமர்ஜென்சி சர்ஜரி இருக்கிறதால என்னால உன்னை பார்க்க வர முடியாது, சர்ஜரி முடிச்சதும் நான் உனக்கு கால் பண்றேன்னு எழுதிருப்பான். இவன் டாக்டர் போலன்னு உஜின் சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவுல இன்னொருத்த வந்து, டூஹி நீ எனக்கு வேணும்ன்றத கொடுப்பியா, நீ என்னை கழட்டி விட்டுட்டேன்னு நினைச்சேன், ஆமா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டுட்டு இருப்பான். சன்ஹி இவனு பேசுறதெல்லாம் கண்டுக்காம இதுல யாரா இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்க கையா பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 3 பேருமே சன்ஹிக்காக அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ யாருன்னு கேட்டு. டேங் கேமரா வழியா வெளில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, அது டூஹி தானேன்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு மத்த பிள்ளைங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த பொறுக்கிங்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் ஆட்டம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வெளில வந்து, ஆமா இந்த அட்ரஸ் தான், சில பொறுக்கிங்க இங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வயலன்ஸை வேற யூஸ் பண்றாங்க, நீங்க கார்னர்ல தான் இருக்கீங்களா, சீக்கிரமா வாங்க ஆபீசர்னு சொல்லிட்டு இருப்பான். என்னது போலீஸான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆமா நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், நீங்க டூஹிக்கு பிரச்சனையை கொடுக்குறீங்களா, அதனாலதான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணா வந்துட்டாங்க பாருங்க, இவங்க 3 பேரும் தான் பிரச்சனை பண்ணதுன்னு புடிச்சு கொடுப்பான். இப்பதான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன்னு உஜின் சொல்லுவாரு. என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சன்ஹி கேட்பாங்க. லாஸ்ட் டைம் ஃபிளைட்ல பிரச்சனை பண்ணேன், அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட வீட்டுக்கும் வந்துட்டேன், இப்போ உன்னோட இன்டென்ஷன் என்னன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாரு. என்னோட இன்டென்ஷன் என்னன்னு சன்ஹி கேட்பாங்க. நீ ஃபீல்டுல இறங்கி விளாடணும்னு நினைக்கிற, உனக்கு பிடிச்ச எல்லா பசங்களையும் நீ கரெக்ட் பண்ற வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டே, நிறைய பசங்களை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகுவ, அதுக்கப்புறமேட்டுக்கு சாசர் கேம் டீம் ஏன் நீ உருவாக்கலாம்னு சொல்லுவாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சன்ஹி சொல்லுவாங்க. என்ன ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நீ ராணி தேனி மாதிரி பசங்களை கரெக்ட் பண்ணுவ, அவங்கள்ட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு அப்புறம் அவங்கள யூஸ் பண்ணி கழட்டி விட்டுருவ, இது மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், பசங்க பொண்ணுங்களுக்கு நடுவுல இதெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது, ஆனா இது எல்லாமே நடந்ததை நான் சாட்சியா இருந்து பார்த்ததை நினைக்கும் போது டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளவரை கொடுத்துட்டு போயிடுவாரு. டூஹி நீங்க ஓகேவா இருக்கீங்களா, பொக்கேவை என்கிட்ட கொடுங்கன்னு டேயாங் வாங்கிப்பான். கடைசி வரைக்கும் அவன் யாருன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி தான் சன்னியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சன்னியை தேடிட்டு இருந்தவன் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான், சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பான். வீட்டுக்குள்ள போனா அக்கா ஊஜி நம்மள வீட்டை விட்டு துரத்த பாக்குறாரு, நம்மளெல்லாம் இருக்கிறத அவருக்கு பிடிக்கலையா, அதனால துரத்த பாக்குறாருன்னு ஏவின்னு சொல்லிட்டு இருப்பா. உஜின் லாயர்ட்ட போன்ல பேசிட்டே வந்துட்டு இருப்பாரு. சாங் நீங்க தயவு செய்து கோவப்படாதீங்கன்னு ஏவின்னு சொல்லிட்டு இருப்பா. உஜின் அதெல்லாம் கட்டுக்காம ஷேர் ஹவுஸை பத்தின கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி லாயர் கிட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பாரு. இவன் கூட இருக்க இன்னுமே இவனை எனக்கு பிடிக்காம போய்கிட்டு இருக்கு, யங்ஸ்டருக்கு நடுவுல லவ் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, அவ்வளோ பெரிய குத்தெல்லாம் கிடையாதுல்ல, நான் சொல்றது சரிதானே, இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன், ஒன்ன மாதிரி லிமிடெட் எடிஷனுக்கு இதே மாதிரி காம்படிஷன் இருக்கிறது சாதாரணம் தானே டேயாங் சொல்லுவான். அக்கா இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு ஏபின் கேப்பா. நான் சாடுகி, நீங்க எதுக்கும் கவலையப்படாதீங்க, அவர் வீட்டை விட்டு போக சொல்றாருன்றதுக்காகலாம் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போகணுமா போக கூடாது
கூடாதான்றத நான் தான் முடிவெடுப்பேன். இதுதான் என்னோட ஸ்டைலுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்லுவேன்னு. இதுக்கப்புறமேட்டுக்கு வீடு மாறுது நினைச்சு நம்ம கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். உனக்கு ஹெச்ஆரோட அப்பாயின்மெண்ட் இருக்குல்லன்னு கேட்டுட்டு போவாங்க. உன்னோட லக்கேஜை நான் உன் ரூம்ல வச்சிடுறேன். இதுதான் என்னோட ஸ்டைலுன்னு டேங் சொல்லுவான். சன்னியை கண்டுக்காம போயிடுவாங்க. உங்க வீட்டுல ஷேர் ஹவுஸா தங்கிட்டு இருக்கிறவங்கள வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களான்னு லாயர் கேட்பாரு. அவங்க எல்லாருமே பசங்க கூட சேர்றதுக்காக மட்டும்தான் மூளையவே யூஸ் பண்றாங்க. என்னோட வீட்டுல விலங்குகளா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்கள பத்தி வார்த்தைகளால விவரிக்க முடியாது, அவ்வளோ கெட்டவங்களா இருக்காங்க. அவங்க என்னோட மைண்டுக்குள்ள புகுந்து கண்டாமினேட் ஆயிடுவாங்களோன்னு தோணுது. இன்னும் ஒரு நாள் கூட என்னால அவங்க கூட தங்க முடியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா இது எல்லாத்தையுமே உங்களோட அம்மா தானே பண்ணிருக்காங்கன்னு லாயர் கேட்பாரு. இதுதான் இருக்கிறதுல இன்னும் கொடுமையா இருக்கு. என்னால என்னோட அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல. புரிஞ்சிக்க நினைச்சாலுமே கடைசி வரைக்கும் என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அவங்கள வீட்டை விட்டு துரத்தத்தாக எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டி இருந்தாலுமே நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. அப்போ உங்களோட அம்மா கோர்ட்டுக்கு வரதுல உங்களுக்கு விருப்பமானு கேட்பாரு. என்னன்னு உஜின் கேட்பாரு. இப்போ உங்களோட வீட்டுல தங்கி இருக்கிறவங்க உங்க அம்மா ஃபோர்ஜரி பண்ணதா அவங்க மேல கேஸ் கொடுத்தாங்கன்னா ஆர்டிகிள் 231 படி 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் $10,000 ஃபைனும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுல ரொம்பவே மோசமானது என்னன்னா உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இந்த ரிஸ்கை நீங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா இந்த கேஸை எடுத்துக்கலாம்னு லாயர் சொல்லுவாரு. உஜினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது இன்னுமே கடுப்பாகிட்டு இருக்கும். ஆனாலும் அம்மா ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுக்காக கேஸ் கொடுக்க மாட்டாரு. மிஸ்டர், நீங்க இன்னொரு லீவுக்காக அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. கம்பெனியோட மாடலாவும் கேபின்லயும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அப்பதான் என்னால பர்ஃபெக்டா வேலை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ப்ரமோஷனுக்காக நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் சீஃப் ஆக போறீங்க. அப்படி சீஃப் ஆனீங்கன்னா ரொம்ப கம்மி வயசுல சீஃப் ஆனவங்க நீங்களா தான் இருப்பீங்க. அதை விட்டு கொடுக்க போறீங்களான்னு கேட்பாரு. சன்னியே என்னன்னு புரியாம கேட்பாங்க. நீங்க உங்களோட லீவை இப்ப அதிகப்படுத்த போறீங்க. கூடிய சீக்கிரம் ப்ரொமோட் ஆகிறதுக்கான எக்ஸாம் வேற நடக்க போகுது. அதனாலதான் நீங்க ப்ரொமோட் ஆகிறதுல இருந்து விட்டு கொடுக்க போறீங்களான்றத நான் கேட்டேன்னு சொல்லுவாரு. இல்லையே, அப்பெல்லாம் இல்லையே, நான் இதுக்கப்புறமேட்டுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு காரணம் ஏதோ ஒன்று சந்தேகமா இருந்துச்சு, அதனாலதான் செக் பண்ணேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால வீட்டுல நான் தூங்கலாமா, இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க. காங் பிரஸ் மீட்டிங்ல டேரியை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். டேரி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி தப்பா நடந்துகிட்டதை நாங்க முழுமையா ஏத்துக்கிறோம். கம்பெனில இருந்து டேரிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாரு. இந்த பிரச்சனை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு தானே பண்றீங்க. திரும்பவும் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. டேரிய கம்பெனியோட டைரக்டர் பொசிஷன்ல இருந்து இறக்க போறோம். இதுக்கப்புறமேட்டுக்கு கம்பெனிக்கும் டேரிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. கம்பெனில அவங்க பாத்துக்கிட்டு இருந்த எல்லா வேலையில இருந்துமே அவங்களோட பொசிஷனை இறக்குறோம். டேரி ஜெயில தனி செல்ல தங்கல, மத்தவங்க கூட சேர்ந்துதான் தங்கியிருக்காங்க. கம்பெனில இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நாங்க கொடுக்க மாட்டோம். டேரிக்கு லீகலா பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி தலை வணங்குவாரு. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. டேரி ஜெயில கஷ்டப்படுறத நினைச்சு காங்க்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஜெயில டேரியோட ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் அடி அடின்னு அடிச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னால என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, ஜெயில உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் உன்னை நான் சாண்ட் பேக்கா யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி டேரிய நல்லா உழைச்சிட்டு இருப்பாங்க. காங் பிரஸ் மீட்டிங்ல பேசினதை நியூஸ்ல பார்த்துட்டு பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு, இதனால என்னோட பொண்ணை சீக்கிரமா ஜெயில இருந்து எடுக்க முடியுமான்னு கேட்பாரு. பிரஸ்ல இதை பத்தி என்ன எழுதுவாங்கன்னா, கம்பெனில இருந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோம், அதோட நாட்டுல உள்ளவங்க மொத்த பேரும் அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் வரும். நான் சொன்ன மாதிரியே டேரி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால கூடிய சீக்கிரம் பப்ளிக்ல எல்லாருமே அவளை நினைச்சு இறக்கப்படுவாங்கன்னு சொல்லுவான். என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. என்னோட பொண்ணை ஜெயில இருந்து வெளில கொண்டு வரதுக்காக நாம இப்படி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத என்னால ஏத்துக்கவே முடியல. எதுக்காக நான் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு? என்னோட பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மோசமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தாலே தெரியுது உங்கள யாரோ இவளை நல்லா அடிச்சிருக்கீங்க, இப்ப யாரும் அடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு போலீஸ் கேட்பாங்க. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை அடிக்கிற அளவுக்கு எங்கள்ல யாருக்கு தைரியம் இருக்கு? நாங்கெல்லாம் இந்த பொண்ணை அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிற மத்தவங்கள பார்த்தா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேரி, நீ கீழே விழுந்ததாலதான் உனக்கு அடிபட்டுச்சான்னு போலீஸ் கேட்பாங்க. ஆமா, நான் கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் எனக்கு அடிபட்டுடுச்சு, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. டேரி அடிச்சவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் இவங்க தான் அடிச்சிருக்காங்கன்னு. ஆனா டேரி இப்படி சொன்னதால வெளில போயிடுவாங்க. எங்க மாட்டிடுவோமான்னு ரொம்பவே பயந்துட்டோன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அடிச்ச பொண்ணு டேரியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும். சன்னி டூஹியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. டூஹி இன்னைக்கு மூச்சு விடுறது ரொம்பவே ஸ்டேபிளா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. உண்மையாவாம்மா? இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சன்கி சொல்லுவாங்க. டூஹி எது பண்ணாலுமே பர்ஃபெக்டா பண்ணுவா, இதை கடந்து வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. டூஹி திறமையானவ, ஸ்மார்ட்டானவ, ரொம்பவே பெஸ்டான பொண்ணு, நீங்களும் இதை ஒத்துக்கிறீங்க தானேன்னு சன்கி கேட்பாங்க. ஏன் நீ டூஹி மாதிரியே இருக்க மாட்டேங்கிற? டூஹி மாதிரியே பாதி அளவுக்காவது நீ இருக்கலாம்ல, நீ ரொம்பவே நல்லவளா இருக்கிறதால உன்னோட அத்தா உன்னை தாழ்த்தி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுவாங்க. நாளைக்கு நான் ஜப்பானுக்கு ஃப்ளைட்ல போக வேண்டியது இருக்கே, ஒரு நாள் அங்க தூங்க வேண்டியது இருக்குமே, என்ன பண்ண போறேன்னே தெரியல, என்னோட குடும்பத்துக்கிட்ட நான் என்ன
என்ன சொல்றது, ஃப்ளைட்ல வேலை பார்த்தே ஆகணும். ஆனா அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு டூஹியோட கையை பிடிச்சிட்டு, ரொம்பவே கம்மி வயசுல நீ சீஃப் ஆக போற, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது எந்த விதத்திலயும் என்னால போகாத அளவுக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன தைரியம் தான் என்னை பத்தி இதே மாதிரிலாம் பேசியிருப்ப, கூடிய சீக்கிரம் உன்னோட பொண்ணு அஃபேர் வச்சிருக்கிறத எவிடன்ஸோட நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அப்ப யாரு சிரிக்கிறான்னு பாக்கலான்னு சொல்லுவாங்க. சன்யே ஹஸ்பண்ட் கிட்ட நைட்டு முழுக்க சானாவில தங்கத்துக்கான கிஃப்ட் வச்சரை கொடுத்துட்டு, அத்தவங்களோட பர்த்டே அப்போதான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன், ஆனா இப்ப கொடுக்கறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது, உங்களோட கால் வேற அடிபட்டு இருக்குல்ல, ஹீட்டு கொஞ்சம் பட்டுச்சுன்னா உங்களோட காலுக்கு நல்லது, நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்குல்ல, நீங்களும் உங்களோட அம்மாவும் போங்க, ரிலாக்ஸ்டா இருக்கும்லன்னு சன்கி சொல்லுவாங்க. அப்ப நீனு ஹஸ்பண்ட் கேட்பாரு, நான் சோரங்க பாத்துக்க வேண்டியது இருக்கு, அதோட வேலைக்கு வேற போகணும், நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பாக்குற, உன்னை விட்டுட்டு நாங்கெல்லாம் போக முடியாது, நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ அப்ப நம்ம சேர்ந்து போகலான்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. அத்தை கிஃப்ட் வச்சுற பையன் கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம சன்னியை சொல்ற மாதிரியே போயிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு சன்னியை பார்த்தா கஷ்டமாவே இல்லையா, நீங்க லைனை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, சன்னியை கஷ்டப்படுறதுல நம்ம வாழ்றோம்னு நினைக்க மாட்டாங்களான்னு கேட்பான். சன்னியை நினைச்சு வருத்தப்பட்டு தாண்டா நான் இதை வாங்கிக்கிட்டேன், பணம் எல்லாத்தையுமே அவ இழந்துட்டால, அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கா, இதை நம்ம ஏத்துக்கணும், ஏத்துக்கலன்னா அவ வருத்தப்படுவாள்ல, நான் சொல்றது சரிதானு அத்தை கேட்பாங்க. பரவாயில்லையே, நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா இவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்பவே நல்லது, ஆமாத்த ஆமாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களை சனாவுக்கு அனுப்பிட்டு நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க, இந்த முறை நான் உன்னை பிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கால் பண்ணி நாளைக்கு வந்துருன்னு சொல்லுவாங்க. என்னது நாளைக்கு அண்ணன் பொண்ணு ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க, உன்னை நான் விடவே மாட்டேன், பிடிச்சே தீருவேன்னு அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. காலைல பாப்பாவுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா உங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெடின்னு பாப்பா சொல்லுவா. சாப்பாடு டேஸ்டியா இருக்கான்னு கேட்கவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குன்னு பாப்பா சொல்லுவா. அம்மா பையன்ட்ட வந்து சானாவுக்கு நீ மட்டும் தனியா போ, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான். அடுத்த முறை உன்னையும் கூட்டு போறேன், இந்த முறை இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மட்டும் சானாவுக்கு போன அம்மா சொல்லுவாங்க. என்னம்மா நீங்க இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். அப்ப நீ சானாவுக்கு போகாத, போன மாதிரி மட்டும் காட்டிக்கோ, நைட்லாம் வீட்டுக்கு வந்துடாதானே அம்மா சொல்லுவாங்க. எல்லா ஃபோன் நம்பரையும் லிஸ்டா எடுத்து போன்ல செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீ எல்லாருக்குமே கால் பண்ணிட்டியாமான்னு பாப்பா கேட்பா. இல்ல 39 பேருக்கு மட்டும் கால் ரீச்சும் ஆகல, சில பேர் அட்டன் பண்ணவும் இல்ல, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன், கண்டிப்பா அவன் கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா நீ ஜப்பானுக்கு ஃப்ளைட்ல போறியே, உனக்கு ஓகேவா, ஒருவேளை அவன் அங்கேயும் வந்துட்டா என்ன பண்றதுன்னு பாப்பா கேட்பா. நான் எப்பவுமே கூட வேலை பாக்குறவங்க கூட தான் இருப்பேன், தனியாலாம் சுத்த மாட்டேன், அங்க நான் லேண்ட் ஆன உடனே உனக்கு கால் பண்றேன், உன்னை நான் வருத்தப்பட வைக்க மாட்டேன், பிங்கி ப்ராமிஸ்னு சொல்லுவாங்க. சன்னியோட ஹஸ்பண்ட் இன்டர்வியூக்காக வந்திருப்பாரு. இந்த பொசிஷனுக்காக நான் இன்டர்வியூ பண்ணதுலயே நீங்க தான் ரொம்பவே அழகா இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. நன்றி, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஃப்ளைட்ல என்ன சாப்பாடு கொடுக்கணும், சேஃப்டி செக் எப்படி பண்ணணும்னு பாத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. வீடு முழுக்க குப்பையா கிடக்கிறத பார்த்துட்டு, இதே மாதிரி குப்பையை போட்டிருக்காங்க, கிளீன் பண்ணி வச்சுட்டு தானே போயிருக்கணும், இதே மாதிரி குப்பையா வச்சுட்டு எப்படிதான் இவங்களால போக முடியுதுன்னு தெரியல, கல்யாணம் ஆகலையில அதான் இவ்வளவு மெச்சூரிட்டியே இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளீன் பண்ண போய்கிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணு, இப்ப நான் சன்கி கிடையாது, டூஹி, டூஹி என்னைக்குமே வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உஜின் எப்போதும் போல பொண்ணுங்களை பத்தி யோசிக்க கூடாதுன்றதாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சன்கி கிளீன் பண்ண மாட்டான்னு சொல்லியிருந்திருப்பாங்க, ஆனா கிச்சன்ல இருந்து ஹால் வரைக்கும் எல்லா இடத்தையுமே ஒண்ணு விடாம கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் நீட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கதவு திறக்கிற சத்தம் கேட்டதும் வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சுதானே இதே மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதோட நம்மள பார்த்துட்டா மாட்டிக்குவோன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடுவாங்க. யாரு வீடு மொத்தத்தையும் கிளீன் பண்ணான்னு ஈவன் பார்த்துட்டு இருப்பாங்க. முஜினும் வெளில வந்து வீடு கிளீனா இருக்கத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாரு. நம்ம மாட்டவே கூடாது, டூஹி எப்பவும் வீட்டு வேலை பார்க்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குப்பையா கடந்த வீடு எப்படி இவ்வளவு கிளீன் ஆனிச்சு, நீ தான் வீடை கிளீன் பண்ணியான்னு கேட்பாரு. என்னன்னு ஈவன் கேட்பாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, வீட்டு வேலை பாக்குற தேவதை என்னோட வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதான் இவரே முடிவு பண்ணிட்டாருன்னு அப்படியே ஈவன் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டூஹி எப்பவுமே அவங்களோட ஜூனியரை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக வேலை பார்த்து இதே மாதிரி நான் வீட்டு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன், இதனால என்னோட அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்கன்னு ஈவன் சொல்லுவாங்க. நல்லதுதான், இந்த வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஒரே ஒரு ஏஞ்சலாவது இருக்கு என்ன சொல்லுவாரு. என்னது ஏஞ்சலா, நீங்க நல்லவரு இல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்பவே நல்லவரு, வெளில கடுமையாவும் உள்ள ரொம்பவே ஜென்டலாவும் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்பவே ட்ரெண்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டை கிளீன் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு போவாரு. ஊஜின் விசில் அடிச்சுட்டே வருவோம், ஒருவேளை இங்கதான் வருவாரோன்னு லாக் பண்ணலான்ட்டு போவாங்க. அதுக்குள்ளே ஊஜின் உள்ள வந்து சன்ஹி இருக்கதா பாத்திருக்கவே மாட்டாரு. அவரு பாட்டு ஷர்ட்டை கட்டிட்டு ஃபேண்டையும் கட்டலான்ட்டு போய்கிட்டு இருப்பாரு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சன்ஹி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே அரண்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.